Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நம்ம தோட்டத்துல இருந்து பறிச்ச பீர்க்கங்காய் கத்திரிக்காய் ரெண்டையும் வச்சு நல்ல ஒரு சூப்பரான கிராமத்து டேஸ்ட்ல கடையல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த கடையல் பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கும் நல்ல ஒரு சுட சுட சாதத்துல நல்லெண்ணெய் ஊத்தி இந்த கடையல் போட்டு சாப்பிடுறதுக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம தோட்டம் எப்படி இருக்கு, என்னென்ன காய்கறிகள் பறிச்சேன் அப்படிங்கறது இப்போ ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுனா அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் பின் பண்ணி வச்சிருக்கேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த கடையல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடையல் பண்ணுறதுக்கு காய்கறிகள் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கத்திரிக்காய் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து இந்த அளவுக்கு நறுக்கி தண்ணியில் போட்டிருக்கிறேன் கருக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ 100 கிராம் கத்திரிக்காய்க்குன்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்து அதையும் நல்லா நறுக்கி வச்சுருக்கிறேன். பீர்க்கங்காய் செய்ய போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பீர்க்கங்காயை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சில பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசக்கும். அந்த மாதிரி கசந்துச்சு அப்படின்னா நம்மளோட கடையல் வீணாக போயிடும். அதனால் நல்லா இருந்தால் மட்டும் இந்த கடையலுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ கடையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தடில் செய்ய போகிறேன். அதாவது மண்சட்டியில் நல்லா வதக்கி வேக வச்சு கடைய போகிறேன். மண்சட்டியில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதே ப்ராசஸில் குக்கரில் செஞ்சு சட்டுன்னு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ மண் சட்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா ஒரு பாதி அளவு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து சீரகமும் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம். அதோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து அதையும் நல்லா பொரிஞ்சு செவக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இதில் காஞ்ச மிளகாய் ஒரு 2 மிளகாயிலேருந்து விதையை எடுத்துட்டு வெறும் மிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேன். அதை நல்லா செவக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம். கடையலுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போடுறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் 1 எடுத்து நறுக்கினது 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக பெருங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம்னா நம்ம கடுகு பொரிய போடுறப்பே போட்டு அதை நல்லா பொரிய விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தக்காளி சின்ன சைஸில் 2 தக்காளி, அப்படி இல்லைன்னா பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வெந்து வதங்கி வரட்டும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருப்பக்கப்பவே இந்த கடையலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இதுவே நீங்கள் பொடி உப்பு அதாவது டேபிள் சால்ட்டாக இருந்துச்சுன்னா இது பாதி அளவு போட்டால் போதும், சரியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இது போடுறப்போ உங்களுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து சட்டுன்னு வந்துடும், அதுக்காக தான் இப்பயே சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவு பாதி அளவு வதங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இந்த கடையலுக்கு ஒரு பாதி அளவு காரம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா காரம் தான். நான் வந்து ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாவை நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் மிளகாவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கி குழஞ்சி இந்த அளவுக்கு வந்திருக்கணும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகள் போடுறப்பே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கடையல் வந்து நீங்கள் கத்திரிக்காய் மட்டும் போட்டு செய்யலாம், அப்படி இல்லைன்னா வெறும் பீர்க்கங்காய் மட்டும் கூட போட்டு செய்யலாம். சில நேரம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மட்டும் போட்டு செய்கிறப்ப கொஞ்சம் அந்த கத்திரிக்காயோட வழுவழுப்பு இந்த கடையலில் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் பீர்க்கங்காயோட போட்டு செய்கிறப்ப அந்த கடையல் வந்து வழுவழுப்பு தன்மையும் இருக்காது, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதிலேயே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பீர்க்கங்காய் கத்திரிக்காயை இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடலாம். இந்த 2 காயும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறிகள் தான். முதல்ல திறந்து வச்சு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டீங்க அப்படின்னா அந்த பீர்க்கங்காயிலேருந்தே உங்களுக்கு தண்ணி விடும், அதிலே நமக்கு ஓரளவு வெந்துடும் நமக்கு. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் திறந்தே வதக்கி விட்டாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு நிதானமான தீயில இடையில கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நல்லா நமக்கு காய்கறிகள்லாம் வெந்துருச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றாதுக்கு அதுக்கும் இடையில கலராமல் இருந்தோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும். நல்லா வந்து கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வதங்கினதுக்கு அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி, அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே குழம்பு பொடி, சாம்பார் பொடி 2 ரெசிபியும் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா புளியை ஊற வச்சுருக்கிறேன். அதோட அளவு நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கணும். தக்காளியோட புளிப்பு இருந்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாலும் கடையலுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த புளியை வந்து ஒரு 2-3 தடவை கரைச்சிட்டு தண்ணியை சேர்த்துருக்கிறேன். அந்த தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 2 கப்பு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போய் காய்கறிகள் எல்லாமே இந்த புளி தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இப்போ மூடி வச்சு இடையில கலந்து ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே இடையில கலந்து வேக வச்சுருந்தேன். புளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. அந்த காய்கறிகளும் நல்லா குழஞ்சி வதங்கி இந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற நல்ல ஒரு கெட்டியான ஒரு கரண்டியை வச்சு நம்ம இதை வந்து மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா அதிலே பார்த்திங்கன்னா இந்த காய் உங்களுக்கு மசஞ்சு வந்துடும். அப்படி இல்லை உங்கள்கிட்ட வந்து மத்து இருந்துச்சு அப்படின்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழைய மசித்தோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்காது. அங்கங்கே காய்கறிகள் ஒன்று தெரிகிற மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இதுக்கு வந்து கடையல் சட்டி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வேக வச்சுருந்த சட்டியிலேயே நீங்கள் கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா கடைஞ்சாச்சு. சப்போஸ் உங்கள்கிட்ட கரண்டிலையும் மசியல, என்கிட்ட மத்தும் இல்லை அப்படின்னா ஆற வச்சுட்டு பல்ஸில் மிக்சியில் கொஞ்சம் நேரம் போட்டு இறக்கிக்கோங்க. கடைசியாக வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலைகள் தாராளமாக போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். ரொம்ப சூப்பரான கடையல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த பீர்க்கங்காய் கத்திரிக்காய் கடைசலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.